வணக்கம், இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களின் சிங்கப்பெண்ணே எழுந்துவா தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயண நிகழ்ச்சி டிசம்பர் 16, 2025 அன்று நடைபெற்றது. குள்ளஞ்சாவடி ஸ்ரீ சீனிவாசா பேலஸில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வெள்ளமென மண்டபத்தில் கூடியிருந்தனர். அப்பொழுது மகளிர் கூட்டத்தில் எங்கள் ஊரில் எங்களை வாழ விடுங்கள் என்று கடலூர் மாவட்டத்தில் விவசாய நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கும் மக்களுக்கு ஆதரவாக முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களின் பேச்சு. மகளிர் உரிமை மீட்பு பயணம் குறிஞ்சிப்பாடி இந்த பகுதியில கோலாகலமாக இன்று தொடங்கி இருக்கிறது. சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற முழக்கத்தோடு உங்களை எல்லாம் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இதுல ஏற்பாடு செய்த இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மகளிர் நிர்வாகிகளா ஒரு 4 நாள் இதே வேலையா உங்களை எல்லாம் வந்து பார்த்து அக்கா பேச வருவாங்க, வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் ஆர்வமா அக்கா வராங்க நாங்க வரோம் அப்படின்னீங்க. அதே ஆர்வத்தோடு தான் உங்களை பார்க்க நானும் வந்திருக்கிறேன். எனக்கும் உங்களெல்லாம் பார்க்கணும் போல எப்பயுமே இருந்தது. எப்பயுமே இந்த பகுதிக்கு குறிஞ்சிப்பாடிக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்றைக்கும் அதற்காக தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு உரிமை மீட்புனா என்ன? உரிமைகள் எது? நம்மளுடைய உரிமை. நம்ம வீட்டுல உங்க வீட்டுல ஒரு சாமா இருக்கு, அதை வேற யாராவது எடுத்துட்டு போக நம்ம அனுமதிப்போமா? கொடுக்க மாட்டீங்கல்ல. ஏன் சாமா, அதை நான் எப்படி இன்னொருத்த திருடின்னு போறதுக்கு அனுமதிப்பேன்? அதே போல உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவரை வேற யாராவது இது விருப்பப்பட்டா அனுப்பிச்சு வச்சிருவோமா? கொடுக்கவே மாட்டோமா? கிடையவே கிடையாது. வயசானவங்களோ சின்னவங்களோ அனுப்பவே மாட்டோம். நம்மளுக்கு உரிமையானது நம்மளுது. நம்ம குழந்தைகளுக்கான சொத்தை இன்னொருத்தர் அபகரிக்க விடுவோமா? உன் பண்ணுக்காக நீங்க சேர்த்து வச்ச காசு, உன் பிள்ளை படிப்புக்காக நீங்க சேர்த்து வச்ச காசு, அதை யாராவது தூக்கிட்டு போனா சும்மா இருப்போமா? அந்த சொத்தை விடுவோமா? கோர்ட்டு கேஸ் யாரா இருந்தாலும் பண்ணுவோம் தானே? அப்படி இருக்கும்பொழுது இந்த கடலூர் மாவட்டத்தையே யாருக்கோ வித்திருக்காங்க. அத பங்கு போட்டு கூறு போட்டு இந்த மாவட்டத்தையே, இந்த குறிஞ்சிப்பாடி பகுதியே வெளியாளுக்கு விற்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அதை நாம் அனுமதிக்கலாமா? விடக்கூடாது, அனுமதிக்க கூடாது. அதுதான் நம்முடைய உரிமை மீட்பு பயணம். நான் வந்து இதுல ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். இப்ப கடலூர் மாவட்டம் இருக்கு, இது குறிஞ்சிப்பாடி தொகுதி. இந்த பகுதியில எங்கேயாவது வெள்ளம் வந்தா, எந்த ஊர்ல வெள்ளம் வந்தாலும் எங்க வந்து முடியும்? இங்கதான் முடியும். ஏன்னா இது கடைமடை பகுதி. குறிஞ்சிப்பாடிக்கு அப்புறம் என்ன இருக்கு? கடலூருக்கு அப்புறம் கடல் தான் இருக்கு. இப்ப போன வருஷம் கர்நாடகால வெள்ளம் வருது. அந்த கர்நாடகால வந்த வெள்ளம் நேரா சாத்தனூர் டேமுக்கு வந்து அங்க அதிகப்படியா தண்ணி வந்ததுனால டேம திறந்து விட்டாங்க. டேம திறந்து விட்டவனே தென்பெண்ணையாறு வெள்ளம் ஆயிடுச்சு. எங்க வந்துச்சு? கடைசியில எங்கேயோ அடிபட்டா எங்கேயோ நெறி கட்டுற மாதிரி கர்நாடகால வந்த வெள்ளம் கடைசியில கடலூர் மாவட்டத்தை அடிச்சுட்டு போட்டுருச்சு. நடந்துதா இல்லையா? போன வருஷம் எல்லாரும் பயிர் பாதிப்படைஞ்சதா? இந்த பகுதியில விவசாயம் தானே, நெல்லு வாழை அதான போடுறோம். அந்த பயிர்லாம் உங்களுக்கு அதுக்கான நிவாரணம் கொடுத்தாங்களாமா? கணக்கு எடுத்தாங்க போன வருஷம். ஆனா இந்த வருஷம் 4 நாள் முன்னாடி கணக்கு எடுக்க வந்தாங்க. நீங்க எல்லாம் துரத்தி அமிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். கணக்கு எடுத்து காசையும் கொடுக்கல. அவ்வளோ பெரிய பயிர் சேதம் ஏற்பட்டது. உங்க காசு, உங்க நெல்லு, உங்க வாழை அழிஞ்சு போச்சு எங்கேயோ வந்த வெள்ளத்தினால. ஆனா அதுக்கும் உங்க காசு கொடுக்கல. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இருக்கு, ஒரே ஒரு ஆன்சர், ஒரே தீர்வு. இந்த மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு உங்க அண்ணா அன்புமணி தான் சொன்னார். அது தெரியுமா உங்களுக்கு? இந்த மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமா அறிவிச்சாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லியில இருந்து காசு கொடுப்பாங்க. அதே போல வெளிநாட்டுல இருந்து கொடுப்பாங்க. ஏன்னா சுனாமிலாம் வந்தா யாரு? சுனாமி வந்த போது முதல்ல உங்களை வந்து பார்த்தது உங்க அண்ணன் தான், அன்புமணி அண்ணன் தான். யார் எத்தனை பேருக்கு தெரியாது? உங்க இந்த பகுதியில் அதோ கை ஆட்டுறாங்க, அவங்க சொல்றாங்க பாருங்க. சுனாமில முதல்ல யாருமே வந்து பார்க்கல. அப்ப வந்து உங்களை பார்த்தது மருத்துவர் அன்புமணி தான். தானே புயல் அப்பயோ வந்து முதல்ல பார்த்தது மருத்துவர் அன்புமணி தான் உங்களை வந்து பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு தான் மனசு பதைபதிக்குது, வேற யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்ப இதே பேரிடர் மாவட்டமா அறிவிச்சிருந்தாங்கன்னா எல்லா ஊர்ல இருந்தும் காசு எல்லாம் கொடுத்து இந்த மாவட்டத்தை சரி பண்ணிருப்பாங்க. இங்க கடலுக்கு எல்லா தண்ணியும் போய் சேருது. ஆனா இந்த இடத்துல வெள்ளமாகுது. அப்ப
தடுப்பணைகள் கட்டலாம், இல்ல தடுப்பு சுவர் கட்டலாம். மீனவர்கள் நிறைய வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் தடுப்பு சுவர்லாம் கட்டினாதான் அந்த வெள்ளத்தை தடுக்க முடியும், இல்லனா பயிரும் அழிஞ்சிரும், கடலுக்கும் போக முடியாது. இத செய்யவே இல்லை. இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க, இதை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். அடுத்தது டெல்டா. நீங்க நான் கடந்த மாசம் இந்த பகுதியில தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தேன். பாத்தீங்கன்னா வீராணம், மேட்டூர் எல்லா இடத்துல இருந்தும் தண்ணி நம்ம இந்த பகுதிக்கு வரணுமா. அதுக்கு அரசாணை இருக்கிறது, நமக்கு அதுக்கு பாத்தியதை இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அங்க பரவனாருக்கு உபரி நீர் வருது வாலாஜால இருந்து. அந்த உபரி நீர் அதிகமாயிடுச்சுன்னா பெருமாள் ஏரிக்கு வருது. பெருமாள் ஏரியில இருந்து வந்திருக்கீங்களா இங்க? கை தூக்குறாங்க பாருங்க. அந்த பகுதிக்கு நான் வந்தேமா 10 நாள் முன்னாடி. பெருமாள் ஏரிக்கு வந்து நான் அதை பார்த்தேன். அவ்வளோ தண்ணி கலங்களா ஓடிட்டு இருக்கு. பெருமாள் ஏரிய தூரே வாரல. பெருமாள் ஏரியில தண்ணி உபரி நீர் ஆயிடுச்சுன்னா கடலுக்கு போகும். இதுதான் வழி. வாலாஜா, வீராணம், வாலாஜா, அப்புறம் வந்து பரவனாறு, அப்புறம் பெருமாள் ஏரி, அப்புறம் தான் கடல். இந்த உபரி நீரை தேக்கி வைக்கிறதுக்கு ஏரி என்ன பண்ணணும்? தூர் வாரணுமா இல்லையா? இப்ப என்எல்சி நிர்வாகம் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க? நிலக்கரி எல்லாம், அத நிலக்கரின்னு கூட சொல்ல முடியாது, பழுப்பு நிலக்கரி. அத எரிச்சிங்கன்னா அவ்வளோ சாம்பல் வரும். சாதா சாம்பல் அவ்வளோ சாம்பல். அத்தனை சாம்பலையும் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வச்சிருக்காங்களே, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பெரிய சாம்ராஜ்யம் நடத்துறாங்க. அங்கேயே சுத்தம் பண்ணி தண்ணி அனுப்பலாம்ல? கிடையாது. சாம்பலோட அப்படியே பரவனாறுலயும் அமைச்சிடுறாங்க, பெருமாள் ஏரிக்கும் அமைச்சிடுறாங்க. அப்ப வருஷ கணக்கா அந்த சாம்பல் அந்த ஏரியில படிஞ்சு படிஞ்சு வண்டலாயி தூர் வாராம தண்ணியே நிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தூர் வாரணும். இதுக்கு டெல்டா மாவட்டமாக இதை அறிவிச்சா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். பக்கத்துல அது டெல்டாவா, ஒரே ஒரு வரப்பு இருக்கு, அதை தாண்டி வந்தா டெல்டா இல்லையா? என்ன அநியாயம் இது! இத்தனைக்கும் இங்க எல்லா அமைச்சர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த டெல்டா மாவட்டமாவும் அறிவிக்கல. டெல்டா மாவட்டமாக அறிவித்தால் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய முடியாது. இந்த சாம்பல் தண்ணி விடுறது, டயாக்சின் தண்ணி விடுறது, கேன்சர் தண்ணி விடுறதெல்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் இத டெல்டா மாவட்டமாவே அறிவிக்க மாட்டாங்க. 2 விஷயம் செய்யணும். ஒண்ணு, இத பேரிடர் மாவட்டமாக கடலூர், குறிஞ்சிப்பாடி இதையெல்லாம் அறிவிக்க வேண்டும். டெல்டா மாவட்டமாகவும் இதை அறிவிச்சாதான் இந்த பகுதி காப்பாற்றப்படும். இது உங்க சொத்து, உங்க நிலம், அதுக்கே இந்த கதி. அதெல்லாம் பாழ்படுத்துறதுக்கு தான் முதல்ல ஆளை கூப்பிட்டு வருவாங்க வெளியூர்ல இருந்து. இதுதான் இந்த நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு மார்கழி மாசம் வந்தவொடனே நான் சொன்னேனா இல்லையா, மார்கழியில விளக்கேத்துனீங்க. நீங்க அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் மார்கழி மாசத்துல என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க எல்லாம் ஒரு துளசி மாலை போட்டுக்குவாங்க, ஒரு காடா விளக்க எடுத்துக்குவாங்க, நல்லா குளிச்சுட்டு பஜனை பாடிட்டு பெருமாள் படத்தோட சுத்தி வருவாங்க. பெரியவங்க பண்ணுவாங்க. பின்னாடி பாட்டு தெரியுதோ தெரியலையோ குழந்தைகள்லாம் வருமா இல்லையா? இப்பெல்லாம் இருக்காது. இப்ப இருக்குது, ஒரு ஊர்ல இருக்கும், ஒரு ஊர்ல இருக்காது. மார்கழி முடிஞ்சவனே எந்த மாசம் வருது? தை மாசம். தை மாசம்னா என்ன என்ன பெரிய விசேஷம் நம்ம தமிழ்நாட்டுல? பொங்கல். குறிஞ்சிப்பாடியில அதை விட அடுத்த பெரிய விசேஷம் எது? தை பூசம். தைப்பூசம் தானே குறிஞ்சிப்பாடிக்கே உரித்தான ஒரு முக்கியமான நிகழ்வு தைப்பூசம். தைப்பூசம் முருகர் கோயில் எல்லாம் கொண்டாடுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். அது மலேசியா, சிங்கப்பூர், இப்ப எல்லா ஊர்லயும் தைப்பூசம்னா முருகர் கோயில். ஆனா குறிஞ்சிப்பாடி இந்த பகுதியில வடலூர்ல என்னது? தைப்பூசம். வடலூர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாடினாரே அந்த பெரியவர் வள்ளலார், அவருடைய நினைவாக பெருவெளி. இந்த வருஷம் எங்க போவோம்? ஏன்னா 110 ஏக்கரையும் கொடுத்தது நம்முடைய மக்கள். அரசாங்கமா அதுக்கு பெருவெளிக்கு தானமா நிலத்தை கொடுத்தாங்க. யாரும் கொடுக்கல. வடலூர்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்க? வடலூரா? அதோ பாரு, எல்லாம் அந்த பசங்க அங்கெல்லாம் கை தூக்குறாங்க. வடலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் 110 ஏக்கரையும் தானமாக கொடுத்தது பொதுமக்கள் தானே தவிர அரசாங்கம் இல்லை. அந்த இடத்த அரசாங்கம் இப்ப எடுத்து பன்னாட்டு மைய கட்டிடம் கட்ட போறாங்களாம். எதுக்கு? பெருவெளி என்றால் என்ன? பெரிய வெளி, பெரிய இடம். அந்த இடத்துல வள்ளலார் அவர்களுடைய ஜோதி ஏற்றப்படும் போது லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து அது தரிசனம் செய்வாங்க. அது ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாள் திருவிழா கூட கட் பண்ணணுமா? அதை கூட இவங்க பாழடிக்கணுமா? அங்க வள்ளலார் மையம் கட்டடம் கட்டினா இவங்க எந்த கதியில கட்டுவாங்க தெரியும்ல? ஒன்னும் குவாலிட்டியே இருக்காது.
நல்லா கூட கட்ட மாட்டாங்க. மெயின்டெனன்ஸ், அதை நல்லா சுத்தமா பராமரிப்பதற்கு கூட ஒரு ஆட்களை போட மாட்டார்கள். அரசாங்க கட்டடம் எப்படி இருக்கு? கதவு இருக்காது, லிப்ட் இருக்காது, கழிப்பறை இருக்காது, சுத்தம் இருக்காது. அத பெயிண்ட் அடிக்க கூட மாட்டாங்க. கட்ட வேண்டியது ஒரு பெரிய இனாகரேஷன், திறப்பு விழா பண்ண வேண்டியது, அத்தோட அந்த கட்டடத்தை பத்தி மறந்துட வேண்டியது எதுவுமே கிடையாது. சென்னையில அத்தனை நூலகங்களும் அத்தனை அருங்காட்சியம் இருக்குது. அதெல்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணுங்க, அதை நல்லா சரி பண்ணுங்க. அங்க கட்டுங்க வள்ளலார் பண்பாட்டு மையத்தை. ஃபாரின்ல இருந்து எத்தனையோ பேர் வெளிநாட்டுல சென்னைக்கு தான் வராங்க. அவங்க தெரிஞ்சுப்பாங்க வள்ளலார் அவர்களுடைய புகழை பத்தி. இங்க வரா போறாங்களா? இங்க இருக்கிற மக்களுக்கு பயன்பாடு இருக்கிற மாதிரி அந்த இடத்தை விட்டு வைக்காம கட்டடம் கட்டுறாங்க. இதையும் தடுத்து நிறுத்தியது மருத்துவர் அன்புமணி அவர்களும் அவருடைய தம்பிகள் தங்கைகள் படதான். கலெக்டரை போய் பார்த்து கேஸ போட்டு, எத்தனை கேஸ் இருக்குப்பா உங்க பேர்ல எல்லாம்? அதனால எல்லார் பேர்லயும் கேஸ் இருக்கு. யாருக்காக? உங்களுக்காக. நீங்க போய் சாமி கும்பிடணும். தைப்பூச திருவிழா, குறிஞ்சிப்பாடி வடலூர் மக்களின் தனி பெரும் விழா. அந்த விழாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கேஸ் வாங்கிட்டு வந்தது இவங்க தான். இந்த அண்ணன் தம்பி தான். இவங்க தான் உங்க ரியல் ஹீரோ. இவங்களுக்கு தான் நீங்க கூட நிக்கணும். என்ன? நீங்க கண்ணால் பார்க்கக்கூடிய ஹீரோ இவங்க தான். கண்ணால் பார்க்கக்கூடிய உங்களுக்காக கொடி ஏந்திட்டு போய் இவங்க எல்லாம் எத்தனை வேலை இருக்கும்? உங்களுக்கு இருக்கிற அதே வேலை தான் இவங்களுக்கும். உங்களுக்கு இருக்கிற அத்தனை குழந்தைகளும் இவங்களுக்கும் இருக்கு. இருந்தாலும் ஐயோ நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக தான் இத்தனை மகளிரும் கையில கொடி புடிச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் காலையில பஸ் புடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாங்க போராட்ட களத்துக்கு. அதனால உங்களுடைய கதாநாயகர்களும் இங்கேயே தான் இருக்கிறாங்க. வேற எங்கேயோ வெளில போய் தேடாதீங்க. அதுதான் நீங்க பாக்கணும். அப்புறம் படிப்பு இதெல்லாம் தான் நம்ம கேட்கறோம். ஆனா நான் இந்த பகுதியில திருவந்திபுரம் கோயில், இது ஒண்ணு மறந்துட்டேன் சொல்றீங்க. திருவந்திபுரம் கோயிலுக்கு வந்தேன். எல்லாரும் போயிருக்கீங்களா திருவந்திபுரம்? போவாதவங்களே இருக்க முடியாது. அங்க நம்ம லட்சுமி ஹயகிரிவர் எல்லாம் பாத்துட்டு வந்திருக்கோம். போயிட்டு நான் அங்க கோவில்ல இருந்து வெளில வரும்பொழுது ஒரு 250 ஏக்கர் முந்திரி காடு, அத அந்த மலையடி குப்பம் என்ற கிராமத்தை வந்திருக்கீங்களாமா? நீங்க உங்க ஊர்ல இருந்து என்னை பார்த்தாங்க. அம்மா எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்கம்மா, வளர்ந்து நிக்குதுமா முந்திரி மரம், எல்லாத்தையும் வெட்டிட்டாங்கம்மா, ஏதாவது பண்ணுங்கம்மான்னு கேட்டீங்க. கேட்ட உடனே மருத்துவர் அன்புமணி அவர்கள் போன்ல சொன்னார், போய் கலெக்டரை பாருங்க. கலெக்டர் எல்லாம் பார்த்து அதை தடுத்து நிறுத்தினது எதுக்காக? நம் மக்களுடைய வாழ்வாதாரம். நம்ம என்ன கேக்குறோம்? எனக்கு படிப்பு கொடு, வேலை கொடு, சுகாதாரம், அதெல்லாம் கொடுன்னு கேக்குறோம். ஆனா இவங்க அதெல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு நம்ம எங்களை வாழ விடுன்னு கேக்குறோம். எங்க ஊர்ல எங்களை வாழ விடுங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம். சிப்காட் எதுக்கு? நான் போன வாரம் நொச்சிக்காடு போயிருக்கேன். அங்க போனா சிப்காட் 2வது சிப்காட்டா. உங்க ஊருக்கு வந்தேனாமா, உங்களை எல்லாம் பார்த்தல, உங்களோட தானே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களோட உட்காந்து பேசிட்டு வந்தேன். அப்ப எனக்கு வெட்டிவேர் மாலை, வெட்டிவேர் பிள்ளையார் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த வெட்டிவேர் பிள்ளையார் கூட நான் வீட்டுல, எங்க பொண்ணு வீட்டுல தான் மாட்டிருக்கேன். நான் வேணா போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். அந்த மாதிரி நீங்க அந்த நொச்சிக்காடு ஊர்ல இன்னொரு சிப்காட்டா. ஏற்கனவே கடலூர்ல சிப்காட் பெருசு, அதாவது ஸ்ரீபெரும்புதூர், அதே சமயம் செய்யாறுல இருக்கிற மாதிரி பெரிய சிப்காட் இருக்கு. அதுலயே பாதி இடம் மூடி வச்சிருக்காங்க. பாதி தொழிற்சாலைகள் திறக்கப்படல. அதுவும் கெமிக்கல் வேஸ்ட். அப்புறமா போட்டுக்கிறேன் முடிச்சிட்டு. அந்த பாதி சிப்காட் முழுக்க கெமிக்கல் ஹசார்டஸ் வேஸ்ட், அதாவது பயங்கரமாக விஷம் கலந்த கெமிக்கலை உற்பத்தி பண்ற கம்பெனி தான் கடலூர் சிப்காட்ல இருக்கு. அப்போ அந்த கம்பெனிகளால சுத்தி இருக்கிற காத்துலயும் விஷம், குடிக்கிற தண்ணியிலயும் விஷம். குடிக்கிற தண்ணியில விஷம் இருக்கிறதுனாலதான் இளநீர்ல விஷமா. நம்ம ஊர்ல இளநீர் குடிக்க முடியாது. குடிச்சீங்கன்னா அதுல டயாக்சின் கலந்திருக்குது. டயாக்சின் என்பது விஷம். அந்த விஷம் நம்ம உடம்புல போச்சுன்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நச்சுத்தன்மை கூட இளநீர்ல அங்கங்க இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது தண்ணியிலேயும் விஷம், தண்ணி வழியா தானே இளநீர் போகுது. அது அடுத்தது தாய்மார்களுடைய தாய்ப்பாலிலும் டயாக்சின் இருக்கான். இந்த சிப்காட்டால வந்தது, என்எல்சியால வந்தது இந்த பிரச்சனை எல்லாம். அந்த தாய்ப்பால்னா எவ்வளவு, அதுதான் நம்ம சின்ன
சின்ன குழந்தை, அதுக்கு வேற எதுவும் கொடுக்க முடியுமா? சக்கரை தண்ணி கொடுக்க முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது, வேற எந்த பாலுமே கொடுக்க முடியாது. தாய்ப்பாலை நம்பிதான் அந்த குழந்தைங்க பிறக்குது. அந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம என்ன கொடுக்கணும்? தாய்ப்பாலை நினைச்சு எதை கொடுக்கறோம்னு பயமா இருக்கு. கேன்சர் கொடுக்கக்கூடிய டயாக்சின் அந்த தாய்ப்பாலில் இருக்குது இந்த கடலூர் மாவட்டத்துல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப எங்களை வாழவே விட மாட்டீங்களா இந்த மாவட்டத்துல? அதான் நான் கேக்குறேன். நாங்க படிப்பு கூட வேலை கூடன்னு கேட்டது போய் எங்களை உயிரோட வாழ விடுங்க, எங்க பிள்ளைகளை உயிரோட வாழ விடுங்கன்னு கேக்குற நிலைமையில தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. என்ன இவங்க வச்சிருக்கிறாங்க? எதுவுமே கிடையாது. எங்க இடத்த புடுங்கிக்காதீங்க, தொச்சிக்காடு வேணாம், நாங்க விவசாயம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துக்கிறோம், பச்சை பசேல்னு அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஊரு. அதை எடுக்க போறாங்க 1110 ஏக்கர். எதுக்கு? யாரோ ஒரு கம்பெனிக்காரங்க 600 ஏக்கர் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு சாதகம் பண்றதுக்கு மிச்சத்தையும் வாங்கி கொடுக்க போறாங்களாம். நாங்க கேட்டோமா சிப்காட்ட? கேட்கவே இல்ல. ஏற்கனவே இருக்க சிப்காட்ல இவ்வளவு பிரச்சனை, புதுசா ஒரு சிப்காட் எதுக்கு? நீங்க வேலை கொடுக்கறேன்னு வெளியூர் ஆளை கூப்பிட்டு வந்து வேலை கொடுப்பீங்க, எங்களுக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டீங்க. அதான் ஒரு வாட்டி பட்டு தெரிஞ்சுட்டோம்ல, என்எல்சியில வேலை கொடுக்கறேன்னு தானே நிலத்தை வாங்கினீங்க. எங்க ஆளுங்களுக்கு வேலை கொடுத்தீங்களா? இந்த ஊர் நிலம் கொடுத்த மக்களுக்கு வேலை கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்லை. அப்புறம் கூட சண்டையை போட்டுதான் அந்த வேலையை நிரந்தரமாக்குனது. சண்டை போட்டாங்க எல்லாருமே வந்து டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்திருந்ததுதான் சண்டை போட்டு, அன்புமணி சண்டை போட்டுதான் அந்த வேலையை நிரந்தரமாக்குனாங்க. அதே போல 25,000 கொடுத்த இதுக்கெல்லாம் 25 லட்சம் கொடுக்க வச்சாங்க. அதுவும் இப்பதான் நடந்தது, அவர் பெரிய போராட்டம் பண்ண அப்புறம். இத்தனையும் நடத்தினது அன்புமணி அவர் தான் நடத்திருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல் கேட்டோம், ஹாஸ்பிட்டல் இல்ல. ஏங்க மருத்துவமனை தானே கேக்குறோம். கடலூர் எவ்வளவு பெரிய மாவட்டங்க, அதுல ஏதாவது ஒரு மருத்துவமனை இருக்கா? எங்கம்மா போறீங்க மருத்துவத்துக்கு? முண்டியம்பாக்கமா? நீங்க எங்க போறீங்க? சிதம்பரம் போறீங்களா? வேற யார் ஜிப்மர் போறது? ஜிப்மருக்கு போறவங்க. ஏன்னா மருத்துவமனை கிடையாது. மருத்துவமனைக்கு அடிக்கல் மட்டும் தான் நாட்டுவாங்க இவங்க, வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் அடிக்கல் நாட்ட வேண்டியது, போட்டோ எடுக்க வேண்டியது, பேப்பர்ல நியூஸ் கொடுக்க வேண்டியது, அதோட வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்ல. இவ்வளவு நாள் கடலூர் மாவட்டம் இருக்கு, அதுல வந்து அடிக்கலை மட்டும் நாட்டிட்டு மருத்துவமனை இல்ல. அந்த ஜிப்மரை கூட தர உயர்த்தினது 2000 கோடி கொடுத்து அவர் அமைச்சரா இருக்கும் போது ஜிப்மரை தர உயர்த்தினால்தான் நீங்கெல்லாம் போனா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட், இல்லனா அது கூட கிடையாது. அவருக்கு தெரியும் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, ஜிப்மரையாவது நல்லா பண்ணி வைப்போம். 2000 கோடி அன்றே 2004 2009 ஜிப்மருக்கு புதுச்சேரி ஜிப்மருக்கு தர ஒதுக்கினாரு. அந்த 2000 கோடி வச்சுதான் அது ஜிப்மர் பெருசாச்சு. எல்லாருக்கும் இன்னைக்கு இலவச மருத்துவம் ஜிப்மர் தான் கொடுக்குது. இங்க இருக்கா? இதெல்லாம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. 100 நாள் வேலை கேட்டீங்க, 15 நாளாவது தராங்களாமா? கிடையாதா? 100 நாள் வேலையில 15 நாளும் கொடுக்கறது இல்ல. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து காசு எதுக்கு வாங்குறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு காசு கொடுக்கறாங்கல்ல 100 நாள் வேலை திட்டத்துக்கு. அந்த 100 நாள் வேலை திட்ட காசு எங்க போகுது? ஏன் இதெல்லாம் கேட்கறதுக்கே நாளே இல்ல. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்க வாயை அடிச்சிடணும், அதான் அவங்க பண்றது. அந்த 1000 ரூபாவும் டாஸ்மாக் தான் போகும். டாஸ்மாக்ல இருந்து திருப்பி 1000 ரூபாய் உங்க பேங்க்குக்கு வரும். இதேதான் பாதி பேர் தான் கொடுப்பாங்க. ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? அந்த கொடுமை எல்லாம் வேற. இதுல வேற மகளிர் உரிமை தொகைன்னு அழகான பேர் வேற, அது விடுங்க. ஆனா இதை விட உச்சக்கட்ட கொடுமை என்ன? குடிகாரர்களாகிய நம் வீட்டு ஆண் மகன்களை ஆக்கியதுதான் பெரிய கொடுமை இல்லையா? தாத்தா, அப்பா, வீட்டுக்காரு, கூட பிறந்த அண்ணன் தம்பி, புள்ள, பேர எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டாங்களா? ஆக்கினாங்களாமா? எல்லாரும் குடிக்க. ஒரு வீட்லயாவது குடி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு வீட்டுல ஐயோ குடிக்கவே மாட்டாங்க, எங்க வீட்டு ரொம்ப உத்தமம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எதுவும் கிடையாது. குடிச்சிட்டு வந்து சும்மா படுத்துப்பாங்களா நம்ம ஆண் மகன்கள்? வந்து சாத்து அப்ப வாயை திறக்க முடியாது, திருப்பி அடிக்க மாட்டாங்க. பெண் மனைவின்னு சொல்லிட்டு அடி உத. எத்தனை பேர்கிட்ட இந்த சோக கதையை கேட்கறேன் தெரியுமா? அம்மா நாங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம். அதாவது குடிச்சிட்டு வந்து சும்மா இல்ல, வந்து வீட்டுல பொண்டாட்டி அடிக்கிறது, குழந்தைங்களை அடிக்கிறது, எவ்வளவு பெரிய கஷ்டம், மன கஷ்டம், அவமானம். நம்ம பிள்ளைங்க எதுக்க, நம்ம வயிற்றுல பிறந்த குட்டி குழந்தைங்க எதுக்க நம்மள பெண்களை அடிக்கிறாங்க, மனைவிமார்களை அடிக்கிறாங்க, கணவன்மார்கள்னா அது என்ன ஒரு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு கஷ்டம். சினிமால வேணா அது ஒரு பெரிய வடிவேல் காமெடியா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில அது காமெடி இல்ல, கொடுமை. கொடுமை தானே? நம்ம வீட்டு குழந்தைங்க பிள்ளைங்க இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களே குடிக்க வச்சுட்டாங்க.
அதுதான் இந்த ஆட்சியின் சாதனை. சின்ன சின்ன பொம்பளை பசங்களும் எனக்கு பயமா இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், எங்கடா ஏதா வீடியோ வந்துட போகுதுன்னு. எக்ஸாம் முடிஞ்சவனையே பள்ளிக்கூடத்திலயோ கல்லூரியிலயோ பெண்களும் ஆண்களும் உட்காந்து டாஸ்மாக் திறந்து குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சு சீயா சொல்ல வீடியோவை போட போறாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு செலிப்ரேஷன் அதானா, என்னன்னா முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சிட்டோம், நம்ம ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம், நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், நம்மளால குடிக்கலாம் அப்படின்ற மனநிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? தெரு முழுக்க குடி கடைகளையும் சாராய கடைகளையும் திறந்து வச்சது யாரு? இன்னைக்கு ஸ்கூல மூடிட்டீங்க. அரசாங்க பள்ளிக்கூடம் என்பது கிட்டத்தட்ட 37,500 இருந்துதான். அதுல 75 லட்சம் பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 45 லட்சம் தான் படிக்கிறாங்க. அதுவே பிரைவேட் ஸ்கூல் எவ்வளவு? 12,500 தான். ஆனா அதுல 65 லட்சம் பசங்க படிக்கிறாங்க. முன்னாடி 30 லட்சம் தான் படிச்சுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு 65 லட்சம், டபுள் மடங்கு. பிரைவேட் ஸ்கூல்னா ஸ்கூல் ஃபீஸ் அதிகம், யூனிஃபார்ம் வாங்கணும், அப்புறம் எல்லாத்துக்கும் நிறைய கேட்பாங்க, இதுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆனா அரசாங்க பள்ளிக்கூடம் என்பது இலவசம். நல்ல பெரிய பெரிய பள்ளிக்கூடம், அதுல 208 பள்ளிக்கூடத்துல பசங்க வரலன்னு மூடிட்டாங்களாம். நீங்க நடத்த தெரியல, நல்ல வாத்தியார் போடுங்க, நல்ல தரமான படிப்பை கொடுங்க. அதை விட்டுட்டு ஸ்கூல மூடுறதுக்கு எதுக்கு 2 அமைச்சர்? கல்விக்கு எதுக்கு அமைச்சர் வச்சிருக்கீங்க? அத்தனை அமைச்சரை போட்டு வச்சிருக்கீங்க. உங்களால ஸ்கூல மூடுறதுக்கு தானே அமைச்சர் போட்டிருக்கீங்க. அப்ப படிப்பெல்லாம் தரமாட்டீங்க, வேலையும் தரமாட்டீங்க, வாழவும் விட மாட்டீங்க. பசங்களை குடிக்க வச்சு குடும்பத்தை அழிக்கிறது தான் ஒரு வேலையா உங்களுக்கு? அதுதான் செய்து கொண்டு இருக்கிறீர்களா? நியாயமா? இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளவு தப்பையும் செஞ்சுட்டு 1000 ரூபாய் கொடுத்து அதை மறைச்சிடுறாங்க. எலெக்ஷன் போது வருவாங்க, நாங்க குடிக்கடைய மூடிடுறோம், மது எல்லாம் ஒழிச்சிடுறோம், போதைய ஒழிச்சிடுறோம், அதெல்லாம் நகை கடனை தள்ளுபடி செஞ்சிடறோம்னு பொய்யா சொல்லுவாங்க. நம்ப போறீங்களா? இனிமேல நம்ப போறீங்களா? ஊர்ல போய் சொல்லுங்க, ஏங்க எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு பிரசவ வலியில அண்ணே என்னை காப்பாத்துங்கண்ணே, எனக்கு பிரசவ வலியில உயிர் போதும் துடிக்கும் போது 108 ஆம்புலன்ஸ் உங்க வீட்டு வாசல்ல நிறுத்தினது அன்புமணி. உங்க உதவிக்கு ஓடி வந்தது அண்ணன் அன்புமணி தான். அந்த அண்ணன் பின்னால் தான் நாங்க நிற்போம், நீங்க எல்லாம் இருக்கணும். அதுதான் நீங்க எல்லாத்தையும் சொல்லணும். ஒரு ஆஸ்பத்திரி போகும்போதும் ஊசி ஒரு வாட்டி போட்டு அந்த ஊசியை தூக்கி போட்டுறாங்க, இல்லனா ஒரே ஊசியா 50 பேருக்கு போடுவாங்க. இந்த எவசிலர் ஊசி ஆட்டம் இருக்கும், இரும்பு ஊசி. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாத்தினது, ஒருத்தருக்கும் தனித்தனி ஊசி என்ற திட்டங்களை கொண்டு வந்தது, ஜிப்மர் எல்லாம் கொண்டு வந்து இலவச மருத்துவம் கொடுத்தது எல்லாமே மருத்துவர் அன்புமணி தான். அவர் பின்னால் தான் நாங்க நிப்போம். நீ கொடுக்கிற காசுக்கோ ஓட்டுக்கு வாங்குற காசுக்கு நாங்க நிக்க மாட்டோம் என்ற தைரியமா சொல்லுங்க. நாங்க அப்படி சொல்லணுமா இல்லையா? அதுதான் நீங்க சொல்லணும். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, என்னைக்குமே நீங்க கூட இருக்கணும். நீங்க இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு வரும், அதுல நீங்க ஒருத்தரும் வார்டு மெம்பர் ஆவறீங்களா இல்லையா? வார்டு மெம்பர் ஆளா ஒரு 200 ஓட்டு 150 ஓட்டு இருந்தா வார்டு மெம்பர். நீங்க வார்டு மெம்பர் ஆனா என்ன, உங்க ஊருக்கு உங்களுக்கு ரோடு வேணுமா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம், லைட் வேணுமா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். யூனியன் மெம்பர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட சேர்மன், எது வேணாலும் ஆளா. பெண்கள் நினைத்தால் முடியாததா இருக்கா? இங்கேயே எத்தனை பேர் இருக்காங்க கவுன்சிலர்? இந்த அம்மா கவுன்சிலர், ஏற்கனவே நிறைய பேர் கவுன்சிலர், இவங்க கவுன்சிலர், எல்லாம் உங்க எதிர்க்க மேடையில இருக்கவங்க எல்லாம் கவுன்சிலர் தான். எல்லாரும் 500 ஓட்டு 5000 ஓட்டு 50,000 ஓட்டு என்று வாங்கி ஜெயித்த கவுன்சிலர்கள் எல்லாம் இருக்காங்க. நீங்களும் ஆகலாம். ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு பஸ் பிரயாணம் பாதுகாப்பா இருக்கணும்ல. பாதுகாப்பு அது வேற சொல்லணும். பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டுல ஒண்ணுமே கிடையாது, ஜீரோனா ஒண்ணும் இல்ல. பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசவே முடியாது. வருஷத்துக்கு அத்தனை கொலைகள், அத்தனை கற்பழிப்புகள், குழந்தைகளை கூட்டின்னு போய் பாலியல் பலாத்காரம், பெண்களை அது 6 வயசு 60 வயசு 80 வயசு வித்தியாசமே கிடையாது. ஏன்? மது போதை குடிச்சிட்டா அவன் தனியா குடிச்ச வரவன் பொண்டாட்டி அடிப்பான், ஏன்னா அதுக்குதான் அவனுக்கு தைரியம். கும்பலா குடிச்சிட்டு வரவன் தனியாலாம் வந்தா பொண்ணுங்கிட்ட மாட்டிக்குவோன்னு தெரிஞ்சு 4 பேரா வந்து அந்த பொண்ணு தூக்கின்னு போறான்.
அவன்லாம் ஒரு ஆம்பளை அவனுங்க. இவ்வளவு போதையும் குடியும் குடிச்சிட்டு போற வர பொண்ணுங்களை வந்து சீண்டல் பண்றது, மிரட்டுறது, ஆபாசமா திட்டுறது, அதுக்கப்புறம் அவங்கள கூட்டின்னு போய் அவங்கள வந்து ஏதாவது காட்டுக்குள்ள கொண்டு போய் அவங்கள சீரழிக்கிறது. இதுதானா இது கலாச்சாரம்? இந்த கலாச்சாரத்தை ஊக்கி வைக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு ஓட்டு வாங்கி ஜெயிச்சீங்க. அசிங்கமா இருக்குது கேக்குறதுக்கே. அதனால இந்த போதை, மது இதெல்லாம் ஒழிச்சாகணும். ஒழிச்சாதான் பெண்களுடைய பாதுகாப்பு. பெண்கள் மேல் நடக்கும் வன்முறை, அடி உத குத்த, அது மட்டும் கிடையாது, பெண்களை மிரட்டுறது பாருங்க. நேத்து ஒரு சம்பவமா தர்மபுரியிலன்னு மருத்துவர் அன்புமணி அவர்கள் அறிக்கை கூட கொடுத்திருக்கிறாரு. ஒரு பொண்ணு நல்லா ஸ்போர்ட்ஸ் வீர மங்கை, ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பொண்ணை வந்து அங்க இருக்கிற வாத்தியார் வந்து மிரட்டி அத துன்புறுத்தி இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு காசு வேற கொடுத்திருக்காங்க. நீ நீதி கேட்டு அந்த பொண்ணு போனா அந்த பொண்ணுக்கு வந்து ஜஸ்டிஸ் நீதி கொடுக்கணும், அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத விட்டு காசை வாங்கி மூடி மறைக்கிறதுக்கா இவ்வளவு பேர் இருக்கிறீங்க? காசு அப்ப அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட பாருங்க. எங்கனா போய் உண்மையை சொன்னா காசை வாங்கி வாய அடிச்சிடுவாங்க, நமக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்ற அவநம்பிக்கை தானே வரும். இது ஒரு மிகப்பெரிய வன்முறை. உடம்பால அடிக்கிறதோ அந்த பொண்ணை கொண்டு போய் சீரழிக்கிறது ஒரு பெரிய உடலளவால ஏற்படும் வன்முறைனா, மனசளவுல ஏற்படுற வன்முறை அதை விட பயங்கரம். உன்னை மிரட்டி நீ நல்லா எனக்கு ஒத்துழைக்கலன்னா உனக்கு மார்க் போட மாட்டேன், எனக்கு ஒத்துழைக்கலன்னா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன்னு அந்த பெண்களுக்கு தெரிந்த ஆண்கள், குடும்ப நண்பர்கள், குடும்பமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், வேலை செய்யற இடமா இருக்கலாம், பள்ளிக்கூடமா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், அப்படியெல்லாம் செய்யறாங்க. அதே அந்த வன்முறையை கூட நம்ம தடுத்து நிறுத்தணும். அது நம்முடைய உரிமை. நீங்க எல்லாம் அதை பத்தி பேசுங்க, தைரியமா பேசுங்கம்மா. இனிமேல் அதை மூடி மறைச்சு இனிமேல் பிரயோஜனம் இல்லை, வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி யாரா சொன்னா உடனே நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்து அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க. கொடுக்கறீங்களா? நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம பெண்களுக்கு. வேற யார் கொடுப்பாங்களா? வெளியில இருந்து யாரா வர போறாங்களா? நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் நம்ம கிராமத்து குழந்தைங்களுக்கும் நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். வேற யாராவது நம்ம குழந்தைங்களை கை வைக்க விடவே கூடாது. எந்த ஆள், வீட்டாளா இருந்தாலும் சரி, வெளியாளா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய அனுமதி எல்லாம் கை வைக்க விடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல உறுதியா இருங்க. நம் பெண் குழந்தைங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. நீங்க போய் திட்டிடாதீங்க. அவங்கள பாதுகாப்பு கொடுத்து அந்த தப்பானவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா நம்மளுடைய வேலையா இருக்கணும். அதுதான் நம்முடைய உரிமை. படிப்பு எப்படி நம்முடைய உரிமையோ, வேலை, நல்ல வேலை வாங்கி கொடுக்கறது நம்ம உரிமையோ, நல்ல மருத்துவம் அது நம்முடைய உரிமை. நல்ல வாழ்க்கை வாழணும். இன்னும் குடிசைதான் அதிகமா இருக்குது, குடிதான் அதிகமா இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய உரிமைய அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டோம். இனிமேல் விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுக்க கூடாது, விட்டே கொடுக்க கூடாது. அவங்க வந்து ஏமாத்தனா ஏமாறாதீங்க என்பதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா மழையாலதான் உள்ள உட்காந்து. ஆனா இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். ஏன்னா எனக்கும் பெண் குழந்தைகள், எனக்கும் பேத்திங்க இருக்காங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நானும் பாடுபடுறேன். நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், பாதுகாப்பான ஒரு பெண்கள் வாழணும் இந்த தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு நல்ல படிப்பு, பிடிச்ச படிப்பு, பக்கத்திலே ஒரு நல்ல வேலை, கையில கொஞ்சம் காசு, அவ்வளவுதானே கேக்குறான். கொஞ்சம் நல்ல காசு தான் மரியாதையா இருக்கும், பொருளாதார மரியாதையா இருக்கும். எல்லாத்துக்கும் யாரையா கேட்டுன்னு இருக்கணுமா? இல்ல. அந்த ஒரு சில அந்த மரியாதையா சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு வேலை, அதையெல்லாம் கொடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அவரோட நிற்பதற்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் தான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்தேன். நீங்க ஒருத்தரும் இதை போய் ஊர்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்கீங்க, ஒருத்தரும் ஊர்ல போய் சொல்லுங்க. நம்ம கேட்காமே நமக்கு மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி. அவர்கிட்ட நல்ல திட்டங்கள் இருக்கு. அந்த அண்ணன் பின்னாடி நின்னா நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்பதை நீங்க சொல்ல வேண்டும். சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க யார் பார்த்தா? இப்ப நீங்க வந்தாலும் கூட அவங்க வந்திருக்க மாட்டாங்க. நீங்களா தைரியமா இன்னைக்கு வந்து உட்காந்து இந்த பேச்ச கேக்குறீங்க. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கூட இல்ல. அவங்க எல்லாம் போய் சொல்லி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைங்க. இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, எல்லா எலெக்ஷன்லயும் உங்களுக்காக தான் மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் போராடிட்டு இருக்கிறாரு. அவர்கள் பின்னால் அன்புமணியின் சகோதரிகள், தாய்மார்கள், தங்கைகளான நீங்களா இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட என் அன்பு தங்கைகளுக்கு என்று உங்களிடம் பேசி விடைபெறுகிறேன். இன்னொரு